என் அன்பார்ந்தவர்களே, என் அறிவார்ந்த இளைஞர்களே, இளைஞிகளே, ஒரு காகத்துக்கு உணவு வச்சா கோடி சாப்பிடுது. ஒரு எறும்புக்கு நீங்க சர்க்கரையோ இது கல்கண்டோ இல்ல வெல்லமோ போட்டா கோடி மகிழ்ந்து சாப்பிடுது. ஆனா இந்த மனிதர்கள் அப்படி இல்லையே. அறிவார்ந்த மனிதன் சொல்றான், ஆக பெரிய ஆற்றல் படைத்த மனிதன் சொல்றான். ஆனா அந்த மனிதன் அப்படி இல்லையே. தனக்கு உணவு கிடைச்சா பகிர்ந்து சாப்பிட மாட்டான். தனக்கு தண்ணி கிடைச்சா, தாகத்துக்கு தண்ணி கிடைச்சா பகிர்ந்து குடிக்க மாட்டான். ஆனா ஒரு காலத்துல பகிர்ந்து உண்ணோம், பகிர்ந்து நீரை அருந்தணும். இப்படி இருக்காங்க. தனக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்க. என் அன்பார்ந்தவர்கள் இருக்காங்க. எப்பதான் நம்ம கோடி வாழ போறோம், கோடி மகிழ்ந்து வாழ போறோம்? இந்த ஜாதி இல்லாம, மதம் இல்லாம, எந்த வேற்றுமையும் இல்லாம, எந்த பேதமையும் இல்லாம, எந்த பிரிவினையும் இல்லாமல் எப்ப கூடி மகிழ்ந்து வாழ போறோம்? கூடி மகிழ்ந்து வாழ போறோம். அந்த காலம் எப்போ வரப்போகுது? எல்லா உயிர்களும் எப்போது நாம் கூடி வாழ போறோம், கூடி அன்பாக மகிழ்ந்து வாழ போறோம். வேற்றுமையை பார்த்து, பிரிவினையை பார்த்து, பேதமையை பார்த்து என்ன வரப்போகுது? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே கிடையாது. மனசுல இருக்கு வேற்றுமை, உங்க எண்ணத்துல இருக்கு வேற்றுமை. தூக்கி கடாசுங்க, தூக்கி போடுங்க, வேற்றுமையை தூக்கி போடுங்க. வாங்க ஒன்று கூடி ஒற்றுமையா மகிழ்ந்து வாழ்வோம். ஜாதி இல்லாம, மதம் இல்லாம, எந்த குலம் இல்லாம, கோத்திரம் இல்லாம, எந்த வேற்றுமை இல்லாம, எந்த பிரிவினையும் இல்லாம, ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல், பணக்காரன் ஏழை இல்லாம, அன்பா இரக்கமா அரவணைச்சு அன்பா வாழ்வோம்.